உலகத்துல எவ்வளோ ஊழியர்கள் இருக்கிறாங்க. இந்த யோனா அப்படி என்ன சாட்சிட்டான்னு கேக்குறீங்களா? ஒரே ஒரு பிரசங்கத்தை வச்சா ஒரு பட்டணமே ரட்சிக்கப்பட்டுருச்சு. எப்படி? The whole city was saved. பேதுரு பிரசங்கம் வச்சப்போ 3000 பேர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. டாக்டர் பில்லிகரகம் பிரசங்கம் வைக்கிறாரு, ஒரு பிரசங்கத்துல ஒரு 30,000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஓகே. ஆனா யோனா ஒரே ஒரு பிரசங்கம் தான் வச்சாரு, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஒரு பட்டணமே, ஒரு நாடே ரட்சிக்கப்பட்டுடுச்சு. இங்க இயேசு சொல்றாரு, யோனாவிலும் பெரியவர். எந்த ஊழியரையும் விட இயேசு பெரியவர். நல்லா கவனமா கேட்டுக்க. எந்த ஊழியரையாவது பிடிச்சிட்டு அங்க கூட்டம் நடக்குது, அவர் வந்துட்டாரு, எங்காள் வந்துட்டாரு, எங்காள் வந்துட்டாரு, அவரை போய் பார்த்துட்டு வரணும். ஊழியரை கவனிங்க வானானல்ல, ஊழியரை நேசிக்கலாம், காணிக்க கொடுக்கலாம். ஆனா எப்பேற்பட்ட ஊழியராயிருந்தாலும் நீங்கள் இயேசுவின் மேல் வைக்கிற அன்பு அந்த ஊழியர் மேல் வைக்கிற அன்பை விட அதிகமா இருந்தாகணும். எந்த ஊழியருக்கும் நீங்க யாரும் ஆயிடாதீங்க, விசிறி ஆயிடாதீங்க. விளங்குதா? நிறைய பேருக்கு புரிய மாட்டேன்து. எங்காள் வந்துட்டாரு, எப்படியாவது அவரை பார்க்கணும். ஐயோ டிவி ஆன் பண்ணு, அவர் பிரசங்கம் முடிச்சிருவாரு. அதுக்குள்ள ஓட்டமா ஓடுறது. அவர் அங்க கோட்டை வச்சா அங்க ஓடு, இங்க கோட்டை வச்சா, இந்த கதெல்லாம் வேணாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்குன்னு ஒரு சபை இருக்குதா, ஒழுங்கா அந்த சபைக்கு போ, அங்க சொல்ற பிரசங்கத்தை கேளு. எந்த ஊழியருக்கும் என்ன ஆயிடாத, விசிறி ஆயிடாத. சொல்ல மாட்டீங்களே, யோனாவிலும் பெரியவர். இயேசுதான் உலகத்திலே பெரிய பிரசங்கியார்.